மக்களாக கூப்பிடுறது வந்து ஆம்புலன்ஸ் மணி. ஏன் ஆம்புலன்ஸ் மணின்னு கூப்பிட்றாங்கன்னா, நான் கடந்த 10 வருஷமா வந்து இந்த 10 கண்ணு வில்லியனூர் டவுன் பகுதியில் 3 ஆம்புலன்ஸ் போட்டு இலவசமாக நான் நடத்திட்டு வரேன். இந்த மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 3500 உயிருக்கு மேலே நாங்கள் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் கவுண்ட் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 340 பிரசவத்துக்கு மேலே இந்த குழந்தைங்க பூமி பாதம் படிக்கிறதுக்கு எங்கள் ஆம்புலன்ஸ் ஒரு காரணமாக இருந்திருக்குது. இந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக நான் வருஷம் தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒரு விழிப்புணர்வு பண்ணுவோம். அதை கருத்தில் பண்ணி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லை. 100% வாக்களிக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வு இல்லை. போன பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 விழுக்காடு வாக்கு தான் வந்து மக்கள் செலுத்தியிருக்கிறாங்க. அதனால முழுமையாக யாரும் வாக்கு செலுத்தலை. அதனால ஜனநாயக கடமை வந்து மிகவும் தவறுதலாக போகுது. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நான் என்னுடைய ஆம்புலன்ஸ்ல வந்து இந்த 3 வசனத்தை ஏறி மக்களிட வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய இதிலே வந்து எங்களுடைய பாணியிலே வந்து எங்களுடைய சேவை பாணியிலே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்றதுக்காக சாலை விபத்து நிறைய நடக்குது. அது நல்லா தடுக்கிறோம். அது உயிர் எப்படியோ நம்மளை விலைமதிக்க முடியாததோ அது போலதான் நம்மளுடைய வாக்கும். நம்ம கண்டிப்பா நம்மளோட வாக்கை வந்து இந்த ஜனநாயக நாட்டில் வந்து நம்ம கண்டிப்பா செலுத்தணும். நான் ஆம்புலன்ஸ்ல வந்து இந்த தேர்தல் சமயத்துல விழிப்புணர்வு வாகனத்தை வந்து வசனத்தை வந்து இந்த ஏதி வச்சிருக்கேன். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, உயிர் காப்பது நமது கடமை, 100% வாக்களிப்பது நமது பெருமை. பெருமைக்குரிய விஷயம்ன்றது வந்து நம்மளோட ஓட்டு தான். அதனால நான் இந்த ஒரு வசனத்தை ஏதி வச்சிருக்கோம். சாலையில் தேவை கவனம், 100% மக்கள் வரணும். இந்த இன்னொரு சைடு ஏதி வச்சிருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் சேவையே எங்கள் நோக்கு, 100% வாக்களிப்பது தான் மக்களின் இலக்கு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி கை கும்பிட்டு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். 100% வாக்களிக்கணும்ன்றது இந்த புதுச்சேரி மாநில மக்கள்கிட்ட நான் கை குண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.